சூரியன் மற்றும் 9 கோள்கள். சூரியனும் 9 கோள்களும் நம் உலகத்தை பற்றி பேசிக் கொள்கின்றன. சூரிய குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் ஒருங்கே காண்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் நலமா? அதெல்லாம் நல்லா இருக்கு சூரிய பகவானே. என்ன நல்லா இருக்குது? உங்க பக்கம் இருக்கிறதுனால சூடு தாங்க முடியல. ஏதோ என்னை சுத்தி பயன்படுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பூமியில் உள்ள மக்களை 4 மணிக்கு குளிச்சுக்கிட்டா ஒருத்தவங்க கூட எந்திரிக்க மாட்டாங்க. நைட் எல்லாம் ஜியோல வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்னு பார்த்துட்டு காலையில் 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க. அந்த காலத்து மனுஷங்க எனக்கு இப்படி எழுந்து பேர் வச்சு என்ன விஷயத்தை சரியா கண்டுபிடிச்சாங்க. இந்த காலத்து மனுஷங்க எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அட போப்பா, உங்களை யாவது கொஞ்சம் மதிக்கிறாங்க. புதன் உன்னோட பேர் வச்சு கிழமையில பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. என்னை பார்த்து செவ்வாயோ பெருவாயின்னு சொல்றாங்க. அவங்க வாயிலே போடணும். பூமியை பூரா பால் படுறது போடாதுன்னு அவங்க வாழ்வதற்கு இடம் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு என்கிட்ட மங்கல்யான் செயற்கைக்கோள் அனுப்பி வச்சிருக்காங்க. நான் விட மாட்டேன். இது எங்க ஏரியா, உள்ள வராதுன்னு ஒரு போர்டு வைக்க போறேன். இருக்கிறதுலே பெரிய கோளா இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? ஏராளமான துணைக்கோள் வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே அப்பப்பா. பூமியில் உள்ள மனிதர்கள் வேலைக்கு போகிறதாண்டி குழந்தைகள் காப்பகத்துல விடுறாங்க. அதே குழந்தைங்க வளர்ந்து பெரியவரானோடனே பெத்தவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்கறாங்க. என்னோட துணைக்கோளெல்லாம் நான் கொண்டு போய் எந்த இடத்துல சேர்க்கறது? நீங்களே சொல்லுங்க. இந்த வளையங்கள்லாம் சுமந்துட்டு நான் படுற பாடு இருக்கிறது சொல்லி மாறாது. இந்த பூமியில் உள்ள மனுஷனுங்க நிலாவை பார்த்து அதை பற்றி கதை சொல்றது, கவிதை எழுதுறது, அந்த நிலாவை போட்டு பாடா படுத்துறீங்களே. வெள்ளி வெள்ளி நிலாவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தா. எனக்கு 18 நிலா இருக்கு. நல்ல வேலை இந்த நிலாவை எல்லாம் இவங்க பார்க்கல. இல்லைன்னா ஒவ்வொரு நிலாவிலும் ஒவ்வொரு பாட்டியை குறை வச்சு வர சுட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை விட என்னதான் அதிகமா திட்டுறாங்க. 7 நாட்டு சரி நடக்குதுன்னு என் மேல பழிய போடுறாங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது. 18 நிலா வச்சிருக்கவனுக்கு எவ்வளவு இருக்குன்னா 27 நிலா வச்சிருக்க எனக்கு எவ்வளவு இருக்கும்? நல்லவே நாங்க 3 பேரு குளிர்ந்த கிரகங்களால இந்த மனுஷங்களுக்கு தப்பிச்சிட்டோம். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். நீ யாருப்பா? உன்னதான் பூமியில் உள்ள மனுஷங்க கோள்கள் லிஸ்ட்ல இருந்தே தூக்கிட்டாங்களே. நீ என்னோட பாதையில் குறிக்கிறதால கோள்களோட தகுதியவே நீ இழந்துட்ட. நோனியார் பெற்ற மகனோய், நோனியார் பெற்ற மகனோய். அட போப்பா, இந்த பூமியில் உள்ள மனுஷங்க என்னை கண்டுபிடிச்சு ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தா என்ன கோலே கிடையாதுன்னு சொல்றாங்க. இது என்னப்பா ஒரு பெரிய கொடுமையா போச்சு. நானாவது உன் பாதையில தான் குறிக்கிறேன். ஆனா இந்த பூமியில் உள்ள மனுஷங்க அடுத்தவங்க வாழ்க்கையிலே குறுக்கிறாங்க. அப்ப இவங்களை எல்லாம் நம்ம மனுஷங்களே இல்லைன்னு சொல்லவா? நீ கோல்னு நிரூபிக்கணுமா? உன்னோட ஆதார் கார்டு, பிறப்பு சான்றிதழை கொண்டு வா பார்க்கலாம். அட்ராக்டுங்க. சரிங்க சூரிய பகவானே. ஆமாம், இவ்வளவு நேரமா பூமியில் உள்ள மனுஷங்களை பத்தி பேசுனீங்களே, ஆனா இந்த மனுஷங்களை சுமக்கிற பூமி எங்கப்பா? அது எங்க சுத்திக்கிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும். வணக்கம் சூரிய பகவானே. வணக்கம் குடும்ப உறுப்பினர்களே. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். ஐயோ தள்ளி போங்க. இதோட நோய் நமக்கும் தொத்திக்க போகுது. உன்னோட சேர்ந்தவங்க தானே நாங்க எப்படி ஆரோக்கியமா இருக்கோம்? நீ இப்படி உடம்புக்கு முடியாம கிடக்குற. பாவம், இது என்ன செய்யும்? இந்த பூமியில மனுஷங்க செய்யற வேலை தானே. ஐயோ, நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்னை ஏன் இப்படி எல்லாமே சேர்ந்து திட்டிகிட்டே இருக்கீங்க? ஐயோ, என்னால முடியல. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, அம்மா அம்மா நீ எங்க அம்மா. ஐயோ இங்க வாங்க, பூமியை காப்பாத்தணும். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம். கிரகங்களே, நீங்கள் அனைவரும் பூமியின் பாதிப்பிற்கு என்ன காரணம் என்று அறிந்து வாருங்கள். காட்சி 2. இடம் பூலோகம். அங்கு வருவது கிரகங்கள் மற்றும் மனிதர்கள். கிரகங்கள் அனைத்தும் இணைந்து
இணைந்து பூமி பாதிக்கப்படுவதற்கான காரணங்களை அறிந்து வருவதற்காக பூமிக்கு வருகின்றன. நிகழ்ச்சி 1, போகி பண்டிகை. தேவேலே சொல்லுங்கள் டாடி, சொல்லுங்கள். நம்ம வீட்டுல பிளாஸ்டிக் டப்பா ஆகாத ஜாமான்லாம் எடுத்துட்டு வாடா. நீங்களே அவங்க இருக்கீங்க, உங்களை நான் தூக்கிட்டு வர முடியுமா? என்றா சொன்ன போய் எடுத்து வரணும் டாடி. பார்த்தீங்களா கிரகங்களே, இந்த வீட்டில் மட்டும் எவ்வளோ பிளாஸ்டிக் பொருள்கள், பாலித்தீன் பைகள் பார்த்தீங்களா? பிளாஸ்டிக் சாக்கு பைகள், பிளாஸ்டிக் குப்பைகளை வச்சா காற்று நீர் மாசுபடுன்னு உங்களுக்கு தெரியாதா? நிகழ்ச்சி 2, இடம் சாலை. சாலையில் ஏற்படும் வாகன நெரிசல், புகை, ஒலி மாசுபாடு அனைத்தையும் மீறி உள்ள 8 கோள்களும் பார்க்கின்றன. ஐயோ, நமக்கே மூச்சு முட்டுது. சுபா, இப்பயே கண்ணை கட்டுது. இந்த புகையும் இந்த சத்தமும் தாங்க முடியல. பாவம் இந்த பூமி. வாங்கப்பா, வேற இடத்துக்கு போகலாம். நீங்க வரீங்களோ இல்லையோ, நான் போறேன். நிகழ்ச்சி 4, இடம் பூலோகம். பங்கு பெறுபவர்கள் கிரகங்கள், மக்கள். மக்களே, இங்க வாருங்கள். இது என்னப்பா, உங்க மொழியில பேசுப்பா. சரி சரி, இங்க வாங்கம்மா. மக்களாகிய நீங்க சேரனால எங்களோட பூலோகம் எவ்வளவு பாதிப்படுத்திருக்கு தெரியுமா? இது மாதிரி உங்க பூமாதேவிக்கு நீங்க கஷ்டம் கொடுத்தீங்கன்னா உங்க மனித இனத்துக்கு தான் பாதிப்பு. இது நிலைமை நீடிச்சா இந்த மனித இனமே அழிஞ்சுடும். நிஜமா பாப்பு சொன்னேன். எங்களுக்கு சொல்லிட்டாங்க, என்ன தப்பு செஞ்சேன்னா கேட்குறீங்க? சந்தோஷமாக இருக்க தீபாவளி, போகி, பொங்கலை கொண்டாட சொன்னா அன்னைக்கெல்லாம் பிளாஸ்டிக், எலக்ட்ரானிக் வேஸ்ட் தள்ளுறீங்க. முன்னெல்லாம் இயற்கை பாழாக்காம விழாக்கள் கொண்டாடாங்க. இப்படியா அப்படி பண்றீங்க? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? தொழிற்சாலை கழிவுகள் ஆற்றுல கலக்குறீங்க. பிளாஸ்டிக் பொருட்களை அதிகமா பயன்படுத்தி அதை எல்லாத்தையும் மண்ணுக்கு. மக்களாகிய நீங்க ஐம்பதத்தையும் மாசுபடுத்துறீங்க. விளைச்சல் அதிகமாகணும்னு செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்தையும் பயன்படுத்தி மண்ணோட வளத்தை பாழாக்குறீங்க. தொழிற்சாலை கழிவுகள் ஆற்றுல கலக்குறீங்க. பிளாஸ்டிக் பொருட்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி அதை எல்லாத்தையும் மண்ணுக்கும் மரத்தின் வேருக்கும் பாதிப்பை உண்டாக்குறீங்க. இது எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? நீங்கெல்லாம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ 10 பைசா தெரியுமா? நீங்கெல்லாம் இந்த பூமிக்கு வரணும்னு தெரிஞ்சா மரத்தையெல்லாம் வெட்டி போட்டுட்டு ஃப்ளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் வெயிலுக்கு ஒன்று கூட நல்லா இல்லாமல் கஷ்டப்படுறீங்களே. ஒவ்வொருத்தரும் 5, 10 பிளாட் வாங்கி போட்டு அதை கண்டுக்க மாட்டேன்றாங்க. 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க பூரா கருவேல மரமா வளர்ந்து கிடக்குது. நல்லா வாங்கிட்டு பிடிங்கி நாரம் வாங்கிட்டு கொடுத்த கதையால் இருக்குது உங்களோட செயல். பயம் தரும் மரங்களை அடிச்சுட்டு கருவேலையை மூட விடுறதுனால உங்க பூமியில தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு நீங்க தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுறீங்க. இது உங்களுக்கு புரியலையா? நீங்களாம் என்ன ஒரு கோல்னா ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல. நான் சொல்றத கேளுங்கப்பா. நிறைய மரங்களை நடுங்கப்பா. உங்க பூமியை வளமாக்கி பாதுகாக்கிற கடமை உங்களுக்கு தான். நாங்க எங்க தவறுகளை உணர்ந்துட்டோம். நெகிழிகளை ஒழிப்போம். நிலம், நீர், காற்று மாசுபடுவதை தவிர்ப்போம். இயற்கையை பாழாக்காமல் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்திடுவோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியை காப்போம். நமது அன்னை பூமியை காப்பாற்றுவது நமது கடமை. நமது அன்னை பூமியை காப்பாற்றுவது நமது கடமை. இயற்கை அழித்து வாழ்ந்திட நினைத்தால் நியாயமா? மடியினில் சுமப்பவள் மனதினை வதைத்தால் தாங்குமா? இன்னும் கொஞ்சம் யோசித்தால், இயற்கையை நேசித்தால் சுகமென பூமியை மாற்றலாம். நானும் உலகின் வளங்களை போற்றி போற்றி காப்போம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், இயற்கையை